அதிமுகவிலே இணையும் சீமான் கட்சியின் முக்கிய தலைவர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள், அதாவது மாற்று கட்சிக்கு செல்லக்கூடிய எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டிருந்தது. ஆனால் தற்சமயம் அது முழுக்க முழுக்க நிறுத்தப்பட்டிருப்பதாகத்தான் செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்தது. அதாவது அதிமுகவிலிருந்து போகிறவர்கள் போய்கொண்டே இருக்கட்டும், அதை பற்றி கமலுக்கு யாருக்கும் கவலை கிடையாது. அதிமுகவிற்கு உண்மையான விசுவாசிகள் இருக்கும் வரைக்கும் அதிமுகவை என்றுமே அழிக்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி கூட நேற்று அதிரடியான ஒரு பேட்டியை கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நமது சீமானுடைய கட்சி, அந்த கட்சி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே எப்படியாவது ஒரு தொகுதியிலாவது வெற்றி வாய்ப்பை பதிவு செய்துவிடும் என சொல்லித்தான் அனைவருமே எதிர்பார்த்தாங்க. அதற்குரிய வேலைப்பாடுகள் எல்லாம் மிக தீவிரமாக பார்க்க, ஏன் நம்மளுடைய சீமானவர்களே ஒரு தொகுதியில் நின்றிருந்தார், அவரே கண்டிப்பாக வெற்றி வாகை சூட போகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் ஆரம்பத்தில் வந்திருந்தாலுமே இறுதியாக எந்த ஒரு தொகுதியிலுமே கடைசி வரைக்கும் முன்னிலை என்பது வராத ஒரு சூழலில் தான் நாம் தமிழர் கட்சிக்கு இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தலைமையின் மீது ஏற்பட்ட வெறுப்பு, தலைமையின் மீது ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக ஒரு சில நபர்கள் அந்த கட்சியை விட்டு விலகிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே முக்கியமான ஒரு நபர் நேற்று தினம் தன்னுடைய அடிப்படை பொறுப்பிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கூட நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய முத்துப்பாண்டி அவர்கள் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். கட்சியில் ஏற்பட்ட சங்கடங்களால் தன்னால் தொடர்ந்து பயணிக்க முடியவில்லை என தனது பேஸ்புக் பக்கத்திலே பதிவிட்டிருக்கிறாராம். கட்சியிலிருந்து விலகினாலும் அண்ணனுக்கு என்றுமே தம்பியாக தொடர்வேன் என குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த தேர்தலிலே வேட்பாளர்கள் தேர்வில் இவர் முக்கிய பங்கு வைத்தார் என்பது தற்போது ஒரு தகவலாக வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலிலே வேட்பாளர்கள் தேர்வு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் நமது முத்துப்பாண்டி அண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா மிக முக்கிய பங்கு வைத்திருக்கிறார். அண்ணன் சீமான் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் தற்போது கட்சியை விட்டு முழுவதுமாக விலகிக் கொள்கிறார் என அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இதற்கு பின்புலத்திலே வேறு ஏதேனும் காரணங்கள் என்பது இருக்கிறதா? அதாவது இப்ப தற்சமயம் தமிழக வெற்றி கழகத்தில் தான் நிறைய நபர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல முத்துப்பாண்டி அவர்களும் தமிழக வெற்றி கழகத்திலே இணைய போகிறாரா, இல்ல அதிமுகவின் பக்கம் சாய போகிறாரா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதற்குத்தான் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் நேரடியாக அவரிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி பார்க்கலாமே. ஒரு முறை பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கலாம். அதிமுகவிற்கு வாருங்கள் என வந்தால் அதிமுகவிற்கு வரட்டும், இல்லை என்றால் அவருடைய சுய விருப்பத்தின் பேரில் எந்த ஒரு இயக்கத்தில் இணைந்தால் நமக்கு கவலை இல்லை என சொல்லி அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்குரிய வேலைப்பாடுகளை பார்க்க ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. அதிமுக என்பது மாபெரும் ஒரு இயக்கம். அந்த இயக்கம் தற்சமயம் தோல்விகளை கண்டு பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களிலே அந்த தோல்வியிலிருந்து மீண்டெழுந்து மறுபடியும் வெற்றி பாதைக்கும் அதிமுகவை கொண்டு வருவதற்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாகட்டும், அதிமுக தொண்டர்களாகட்டும், அனைவருடைய அர்ப்பணிப்பும் மிக பெரியதாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.